கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா கேட்காமலே பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் வந்து நம்மளுக்கு கார் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி வன்னியரசனி ஒருத்தர் வந்து சட்டசபையில பேசியிருந்தாரு. ஸோ கார்ன்ன உடனே நாக்க தொங்க போட்டுட்டு பைபிளே அவமதிக்கிற மாரி பேசிட்டு இருக்காரு இந்த வன்னியரசு. ஓகே. இப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் கட்சியில, அதுக்கப்புறம் அது கூட்டணி கட்சியில பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 3, 4 பேர் வந்து கிடக்குறாங்க. இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் கிறிஸ்தவத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் மீதும், அ கிறிஸ்தவத்தின் மீதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல இவங்க பேசிட்டு இருக்க மாரி இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன் அவர்கள் வந்து ஒண்ணு பேசியிருந்தாரு. என்னன்னா, கிறிஸ்தவம் வந்து எனக்கு அமைதி எல்லாமே கத்துக் குடுக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம இணையதளம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பயங்கர ட்ரோல் பண்ணாங்க. அவரு வந்து ஒரு வீட்ல அவங்களோட சொந்த ஃபேமிலில வந்து கம்பெடுத்து சண்டை போடுறது வந்து. ஸோ இவரு வந்து இத சொல்லலாம். எப்ப சொல்லலாம்னா, அவர் சண்டை போட்டார்ல, அங்க போய் சமாதானமாகி மன்னிப்பு கேட்டு, அவங்க கூட சேர்ந்து சொல்லலாம். கிறிஸ்தவம் வந்து எனக்கு அமைதி, சமாதானத்த கத்துக் குடுத்துச்சு. ஸோ இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் அப்டின்ட்டு. பட் ஒண்ணுமே பண்ணாம, மக்கள் வந்து அந்த கிறிஸ்தவத்த வந்து ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது யார் குடுக்குற அஜெண்டானா, ஐ திங்க் பிஜேபி. இவங்க நெனச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி சொல்லி கிறிஸ்தவங்க ஓட்டெல்லாம் வாங்கணும் அப்டின்ட்டு. ஆனா கிறிஸ்தவத்த எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ, அந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கார் குடுக்க அப்டின்ன உடனே, அந்த கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வசனத்த விட, அது வந்து இயேசு கிறிஸ்து சொன்னது. ஸோ அந்த இயேசுவ விட இவருக்கு வந்து முதல்வர் பெட்டராம். ஒண்ணு உங்களுக்கு பெட்டரா இருந்தா அத நீங்க வச்சுக்கோங்க. அத எதுக்கு பொது வழியில சொல்லி வசனத்தோட கம்பேர் பண்றீங்க? உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா வன்னியரசு? வயசுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தோம். அதையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காதீங்க தயவு செய்து.